ஒரு அரசியல் மேடை பேச்சு அப்படின்னுங்கிறது கீழே இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை பார்த்து கை தட்டணும், அந்த இடத்துல நம்ம பெரிய ஆளா காட்டணும் அப்படின்னுங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பாக்குறவங்களோட சிந்தனையை தூண்டுற மாதிரி இருக்கணும். உங்க தேசிய தலைவரை பத்தி நான் விமர்சிக்கவா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறான். பிரபாகரன் அப்படிங்கிறவர் நாம் தமிழர் கட்சிக்கான தலைவர் கிடையாது. அவரு மே 17 இயக்கத்துக்கோ ஈழ விடுதலைக்கான இயக்கங்களுக்கான தலைவரோ கிடையாது. அவரு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கான தலைவர். உலகத்தோட மிகப்பெரிய விடுதலை போராட்ட வீரர்களான சேகுவேரா, பிடல் காஸ்ட்ரோ, யாசர் அரஃபத், ஏன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை கூட எடுத்துங்க. இவங்க யாருமே விடுதலை போராட்டத்துக்காக தன்னுடைய குடும்பத்தை இழக்கல. ஆனா பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான் தன்னுடைய இன விடுதலைக்காக தன்னோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் விடுதலை போராட்ட களத்திலேயே இழக்கிறார். 2,80,000க்கும் மேற்பட்ட சிங்கள ராணுவ வீரர்களை 25,000 விடுதலை புலிகளை வச்சுக்கிட்டு போரிட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவனை எப்படி விமர்சிக்க வாய் வருது? இந்த மாதிரி அடிப்படை அரசியலே தெரியாதவங்களை கட்சியை விட்டு விலக்கி வைக்கிறது தான் கட்சிக்கான வளர்ச்சிக்கு நல்லது.